ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹர்சிட்டி ஆத்துக்காரர் என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம சேனல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செப்டம்பர் மந்த்லேருந்தே இந்த ஒரு எஃப்எஃப் போடணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை போடவே இல்லை. பிகாஸ் ஏன்னே தெரில, இந்த எஃப்எஃப் என்னால் போடவே முடியவே இல்லை. ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது ஜில்லுக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கே இது சர்ப்ரைஸாக தான் இருக்கும். மேடம், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, இந்த எஃப்எஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாகவே தான் போகும். தென் எல்லா விதமான எமோஷன்ஸும் இதில் இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாக வைபாகவே நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் சைடு நடக்கிற ஸ்டோரிஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஜிம்மன், ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், தென் சர்ப்ரைஸாக இருக்கும்னு. என் பின்னாடி எவ்வளவோ பாய்ஸ் சுற்றுவாங்க. டெய்லி 10 ப்ரப்போசல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். பட் அவ்வளோ பாய்ஸ் நான் வேணான்னு சொன்னாலும் உங்ககிட்ட நான் இப்போ இப்படி நிற்கிறேன். எனக்கு ஏன்னு தெரில, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ எப்படி இருக்க தெரியுமா மேன்? அவ்வளோ ஹாட்டாக இருக்கு. வாவ், ஜஸ்ட் அமேசிங். உன் கூட ஒன் டேலாம் பத்தாது, டெய்லியும் உன் கூட இருக்கணும். ஐ நோ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் கண்ணை பார்த்தாலே நான் கண்டுபிடிப்பேன். நீயும் என்ன லவ் பண்ணுறல்ல ஒன் சைடாக? ஓகே, நான் உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறையா பிளேஸ் போகலாம், நிறையா கிளப் போகலாம், பீச் போகலாம், நிறையா பிளேஸ் போகலாம். அண்ட் அங்கே நிறையா என்ஜாய் பண்ணலாம். நீயும் நானும் மட்டும் நிறையா ப்ரைவேட் பிளேஸ்லலாம் இருக்கலாம். அண்ட் நீ ஒரு பொண்ணு கூட இருக்கணும்னா அவளை மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் நீ அவள் கூட இருப்பியாமே. அண்ட் சாரி, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு இந்த மேரேஜ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை ஜிம்மன். நம்ம வேணும்னா டேட் பண்ணலாம் டெய்லி. ஓகேவா? நீ வேணும்னா என் வீட்டில் இரு. என் வீட்டிலேருந்தே நீ ஆஃபீஸ் போ. என் பிஸ்னஸ் எல்லாமே நீயே பார்த்துக்கோ, ஆனால் என் கூடவே இரு. ஓகேவா? அண்ட் உனக்கு ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது. பட் அதுக்காகலாம் என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அதை ஸ்டாப் பண்ணவும் மாட்டேன். ஓகேவா? நான் அதெல்லாம் ஒரு பக்கம் நான் பண்ணிக்கிறேன். நீ அதெல்லாம் பண்ணாமல் என் கூடவே இரு. ஓகேவா? நீ லவ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட லஸ்ட்டை எனக்கு கொடு, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீ எது கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஜிம்மன். என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஐ நோ நீ அக்செப்ட் பண்ணிப்ப. என் லவ்வை யாருமே அக்செப்ட் பண்ணாமலாம் இருக்கவே மாட்டாங்க. இப்போ வர என் பின்னாடி எவ்வளவோ பேர் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணுறேன் ஜிம்மன். சரி, ஓகே, வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? எங்கே போகலாம்? என் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. ஸோ என் நியூ பாய் ஃப்ரெண்ட் நீ வா போகலாம் ஜிம்மன். ஓச்சோ, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாரு. உனக்கு பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்குமாமி? ஐம் ஸோ சாரி ஜிம்மன். நீ அதுக்கெலாம் ஆசைப்பட்டா அது கண்டிப்பாக நடக்காது. உனக்கு பேபிஸ் மேலே ரொம்ப ரொம்ப லவ் இருந்தது அப்படின்னா அது இன்னையோட மறந்துடு. ஓகேவா? என்னால் அந்த குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸ்லாம் ஐயோ என்னால் முடியாது. அது பெற்று அதை வளர்த்து பெரிய ஆளாக்கி அதெல்லாம் பெரிய வேலை ஜிம்மன். நீ உனக்கு அந்த ஆசைலாம் இருந்துச்சுன்னா இப்போவே விட்டுடு. ஓகேவா? உனக்கு நீ, எனக்கு நான், அது போதும். ஹலோ, ஸ்டாப். யார் நீ? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டுருக்க? என்ன ஜிம்மன் விளையாடுறியா? என்ன யாரும் தெரியலையா? இந்த கொரியாலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பொண்ணு நான். என்ன தெரியலன்னு சொல்கிற? சரி இருக்கட்டும். இதெல்லாம் இப்போ ஏன் என்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஜிம்மன் இப்படி கேட்குற? இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் பிளான்ஸ். ஃப்யூச்சர் பிளானா? நமக்குள்ளே எதுக்கு ஃப்யூச்சர் பிளான்லாம்? ஜிம்மன் என்ன நீ? நம்ம இதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான்ஸ். நீ லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. ஸ்டாப். நான் எப்போ லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னே சொல்லவே இல்லையே. நீ ஏன் லவ் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்ன? என்ன இப்போ எனக்கு புரியல.
எதுக்கு இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிற ஃபஸ்ட்டு? ஜிம்மன், ஆர் யூ கிட்டிங் மீ? எம்மா, நான் ஒரு கிட்டிங்கும் பண்ணல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்ன ஜிம்மன், தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்ருக்க. நீ யாருன்னே எனக்கு தெரியவே வேணாம். முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணு. ஹே ஜிம்மன், என்ன திமிரா உனக்கு? ஏதோ பார்க்க ஹார்ட்டாக இருக்கேன்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் என்னவே நீ ரிஜெக்ட் பண்ணுறியா? ஏய், நான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போகிற? ஏய் ஜிம்மன், நெல்லுடா. மிடில் ஃபிங்கர், வாட் த ஃபக், ஐ ஹேட் யூ ஜிம்மன் அப்படின்னு அந்த ரேண்டம் கேர்ள் வந்து கத்திகிட்ருக்கா. இங்கே ஜிம்மன் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலாக வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், டே மச்சான், என்னடா பேசுனா அந்த அக்கா கிட்ட? இப்படி கத்திட்டு போகுது. என்ன எப்பவும் போலவா? ஆமாண்டா, யானை கொடைச்சல் மயிராக இருப்பா போல். நோயின்னு என்னென்னமோ சொல்லிட்டே இருந்தா. இதில் வேற நான் ஏதோ லவ் அக்செப்ட் பண்ண மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறான். பேபி பிடிக்காதான், ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் அவள் ஸ்டாப் பண்ண மாட்டாளாம், என்னென்னமோ கர்மம்லாம் சொல்லிட்டு இருந்தாடா. எனக்கு ஆண்டாயிடுச்சு. ஏன் மச்சான் இப்படி இன்னும் பச்சை மண்ணாவே இருக்கு? அந்த அக்கா பாரு, ஐயோப்பா, அப்படியே பின்னாடி இருந்து பார்க்கும்போதே அப்படி இருக்குடா. அக்செப்ட் பண்ணியிருக்கலாம்லட மச்சான். போடா டேய், உன்னோட அப்படியே வேஸ்ட்டுடா. நீலாம் என் ஃப்ரெண்டுன்னா சொல்லாதடா, எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீ எதுக்கும் பக்கத்தில் அது வராது, தள்ளியே நடந்து வா. என்ன டே, என்ன சொன்ன? அகைன் சொல்லு. இல்லை மச்சான், ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, சும்மா நகைச்சுவைக்கு மட்டுமே. ஓ, நகைச்சுவை. சரி, நீ இங்கே இருந்து நகைச்சுவை பண்ணு, நான் ஆஃபீஸ் போகிறேன், ஓகேவா? டேய் இருடா, நானும் வரேன், இருடா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டும் ஜிம்மனும் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து போயிடுறாங்க. ஸோ டைம் ஸ்கிப்ட். இப்போது ஜிம்மன் ஃபைல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் முன்னாடி அவரோட பிஏ வந்து நின்றுட்டுருக்காங்க. சார், இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணணும். ஓகே, எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டீங்களா? அப்புறம் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். எல்லாம் செக் பண்ணிட்டீங்க தானே? பண்ணிட்டேன் சார், நீங்கள் சைன் மட்டும் பண்ணால் போதும். ஓ, ஓகே. ஓ ஜிம்மன், எவ்வளோ ஹார்ட்டாக, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க நீ. கோவப்படும் போது கூட அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அவள் தான் இந்த வேர்ல்டுலே லக்கியஸ்ட் கேர்ள். ஐயோ, எனக்கு பொறாமையாக இருக்குது. நானே எவ்வளோ டைம் இன்டைரக்டாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஒன் டைம் கூட உனக்கு அது புரியவே இல்லைல்ல. ஏன்னா அப்படி அழகாக இருக்க. ஐயோ, எனக்கு உன் கூட ஒன் டைம் ஆச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா ஜிம்மன் நீ? வா, ஐயோ, அவ்வளோ அழகாக இருக்க. நீ கோவப்படும் போது உன்னோட நோஸ் அவ்வளோ சிவப்பாகுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அதில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. கோல்ட்ராணி. ஹலோ மெர்லின், நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாமல் நின்றுட்டுருக்கீங்க. மைண்ட் எங்கே வச்சுருக்கீங்க? சாரி சார், சாரி. எப்போவுமே மைண்டை ஸ்டேபிளாக ஒரே இடத்துல வச்சுக்கோங்க, அங்கே எங்கேயும் அலைய விடாதீங்க. சாரி சார், சாரி. சரி, ஓகே, நானே எல்லாமே செக் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ போகலாம். ஓகே சார், ஓகே. சார், சொல்லுங்கள் சார். ஆர் யூ சிங்கிள்? ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இதுவரை எந்த பொண்ணுக்கிட்டே நீங்கள் பேசினதே இல்லை. நீங்கள் பேசி நான் இதுவரை பார்த்தது கூட இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட இன்டைரக்டாக சொல்ல பார்த்துருக்கேன். பட் உங்களுக்கு அது புரியவே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வில் யூ மேரி மீ? இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பல, எந்த இடத்துலையுமே வேலை பார்க்காத மாதிரி பிளாக் மார்க் வச்சு கொடுத்துருவேன். உனக்கு இங்கேயும் வேலை இருக்காது. உன்னோட இந்த மந்த் சேலரியையும் கட் பண்ணிவிடுவேன். ஒழுங்காக போயிடு. சாரி சார், சாரி. நான் எதுவும் தெரியாமல். ஒழுங்கா வேலையில் மட்டும் கவனமாக இரு, ஓகேவா? யார் எப்படி இருக்காங்க, யாரை பிடிச்சிருக்குலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காது. சாரி சார். கெட் லாஸ்ட் அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே போயிடுறா. டே மச்சான், கை குர்றா ஜிம்முன்னு. எதுக்குடா கை குர்றா? நீ முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, நீ டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டடா. 200 ப்ரொபோசல்ஸ்டா இதோட. பட் நீ எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டடா. 200ரா. சமடா கெத்து காட்டுறாடா நீனு. ஐயோ, முறியா?
ரைட்டு விடு மச்சான். இதுக்கு நீ கண்டிப்பாக எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும், புரியுதா? வைக்கலான்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் கோச்சிப்பேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் கோச்சிப்பேன். டேய், உனக்கு வெக்கமே இல்லையா? எது வெக்கமே இல்லையா? டேய், யாரா இது என்ன வெக்கமே இல்லையான்னு கேட்டவன்? ஏய், நான் தாண்டா கேட்டேன். நீ இல்லை மச்சான், ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? நீ என்ன கேட்கல. எவன்டா அவன்? ஓவராக ஸ்கோர் பண்ணாமல் உட்கார் பேசாமல். சரி மச்சான். ஆமாம், அது எப்படி அவ்வளோ கரெக்டாக 200ன்னு சொன்னேன்? அப்போ அதெல்லாம் உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்க. பின்ன எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது மச்சான்? என் வேலையே இது தானே. ஓ, அப்போ ஆஃபீஸில் நீ ஒர்க் பார்க்கல, இதை தான் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்க. அப்படி தானே? இல்லை மச்சான், அது பார்க்கும்போது இதுவும் சைடில் ஒரு வேலை. ஓ, உனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் வேணாப்பா. நீ இந்த ஒர்க்கை மட்டும் பாரு. நான் உனக்கு கம்பெனிலேருந்து தூக்கிடுறேன். நீ வீட்டில் உட்காந்து சமைச்சு போடு எனக்கு, ஓகேவா? மச்சான், என்னடா இப்படி சொல்லிட்டேன்? இல்லை நான் இனிமேல் கவுண்ட்லாம் பண்ண மாட்டேன். இல்லை மச்சான், உனக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இல்லை மச்சான், தெரியுதுல்ல, ஒழுங்காக ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், புரியுதா? சரி மச்சான். சரி, உன் கேபினில் ஒர்க் பார்க்காம எதுக்கு இங்கே வந்த? ஐயோ மச்சான், அதையே மறந்துட்டேன் பாருடா. என்னை குழப்பி விட்டடா நீனு. டேய் பிச்சைமவனே, வீட்டில் தான் ஒரு டார்ச்சர் தாங்க முடியல, இங்கேயுமா எதுக்குடா வந்த? படுத்தாமல் சொல்கிறா. சரி மச்சான், சாரி. நான் ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்ல வந்தேன். நம்ம கம்பெனிக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குடா. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்க, இப்போ நம்ம கம்பெனி கொரியாலே நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. இதை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அவ்வளோதான். நம்ம தான் ஃபஸ்ட்டு. நம்ம தாண்டா இந்த பிஸ்னஸ்லே நம்பர் 1 இருப்போம். கொரியாக்கே நம்ம தாண்டா கிங்கு. எப்போ எனக்கு கிங்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு நம்பர் 1 வேணாம், நம்பர் 2வும் வேணாம். நான் இப்படியே இருக்கேன்ப்பா. டே மச்சான், ஏன்டா அப்படி பண்ணுற? இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும்டா, பண்ணலான்டா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம பண்ணோம்னா வச்சுக்கேன், நம்ம நிறையா பிளேஸ் போகலான்டா. ஏன்னா அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் இது. நம்ம நிறையா ஊர் சுற்றி பார்க்கலான்டா. ஓகே சொல்கிறான் மச்சான். முடியாதுடா, இது வேணாம் நமக்கு. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட கஸ்டமருக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேனே. எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2லலாம் நம்பிக்கையே இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. சரிப்பா, நான் உன் பாயிண்ட்டுக்கே வரேன். நம்ம இப்போ மட்டும் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி நம்பர் 1க்கு வந்துட்டோன்னா வச்சுக்கேன், நம்ம கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அவங்களுக்கு தோன்ற மாதிரி நல்லா வேல்யூபுளான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணலாம்ல. புரிஞ்சுக்க மச்சான். இப்போ இருக்கிறத விட நம்ம மேலே அதிகமான ட்ரஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இருக்கும். புரிஞ்சுக்கோடா. ஓகே சொல்கிறேன் மச்சான், ப்ளீஸ்டா எனக்காக ஓகே சொல்லு. நான் இதுவரை எல்லா ப்ராஜெக்ட்டும் சொல்லியிருக்கேன், எல்லாமே நல்லபடியாக தானே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் முடியும்டா. ஓகே சொல்லு எனக்காக. பாவம் இல்லை, என் மூஞ்சை பார்த்து சொல்கிறா. ப்ளீஸ்டா. உன் மூஞ்சை பார்த்தா தான் யோசிக்கிற மாதிரியே இருக்குது. மச்சான் அப்படி சொல்லாத மச்சான், ப்ளீஸ்டா. ஓகே சொல்கிறா. சரிடா, மூஞ்சை இப்படி வைக்காத, கன்றாவியாக இருக்குது. ஓகே சொல்கிறேன், கொடு. எங்கே சைன் பண்ணணும்? இதில் தான் சைன் பண்ணு. ஓகே. இப்போ ஹாப்பியா? டபுள் ஓகே. அப்புறம் ட்ரீட்டு? ஒழுங்காக போயிடு. ரைட்டு விடு. சரி வா எங்கள் வீட்டுக்கு. இப்போ தானடா ஆஃபீஸ் வந்தோம், அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு? இல்லை மச்சான், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் எதனா டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே இருந்தால் நம்ம என்ன பேசிகிட்டு தான் இருக்க போகிறோம். நம்ம ஸ்டாஃப்ஸ் தானே பார்த்துக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துப்பாங்க, ஓகேவா? அந்த மெர்லின் பார்த்துப்பா எல்லாத்தையும். நீ வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜிம்மின்னு வேறு வழியே இல்லாமல் தலையில் அடிச்சுட்டு பின்னாடியே போகிறாரு. ஜிம்மினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவர் என்ன சொல்லாலுமே வந்துட்டு ஜிம்மின் வந்து ஓகே தான் சொல்லுவார், நோ சொன்னதே இல்லை. அந்த தைரியத்தில் தான் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ண வச்சுருப்பாரு. இப்போ ஒரு 10 o'clock இருக்கும். ஜிம்மின் வீட்டில் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவரோட ஃப்ரெண்ட், மச்சான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணட்டும்? சொல்லு. நீ எதையோ பண்ணு, ஆனால் சாப்பிட்ற மாதிரி மட்டும் பண்ணு. நேற்று ஒன்று பண்ணி வச்சுருந்தியே, அது என்ன கருமோனே புரியலை. என்னடா அது? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன்டா நான். ஒழுங்காக சமைடா, சாப்பிடவே முடியல நீ செய்கிற சாப்பாடெல்லாம். எப்பா அப்படி ஒன்று நீ ஒன்று கஷ்டப்பட்டுலாம் ஒன்று சாப்பிட வேணாப்பா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக. உனக்குன்னு ஒருத்தி வந்தால் கூட அப்படி செய்ய மாட்டாடா. நான் செய்கிறேன், பார்த்து பார்த்து சமைச்சா என் சமையலை கன்றாவின்னு சொல்கிறியா நீனு? போடா, எல்லாமே ஃபேக் லவ்டா எல்லாமே. ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் அப்போவே போகிறேன்.
இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன், என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்டா. எப்பா ரொம்ப நல்லது, போ, ஒரு வீட்டை விட்டு வெளியில் போ. அப்போலாம் சொல்லக்கூடாது, நான்லாம் போக மாட்டேன். இந்த வீட்டில் எனக்கு பங்கு இருக்குது. நீ என் மச்சான், நான் என் மச்சான் கூடவே தான் இருப்பேன். நான் என் மச்சானை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மச்சான், நான் உன்னை விட்டு நீ இல்லாமல் நான் எப்பட்றா இருப்பேன்? டேய், ஓவராக நடிக்காதடா, எனக்கு வேறு தலை வலிக்குது. மச்சான், தலை வலிக்குதாடா, நான் வேணா டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணா, மூட்டு போ. துரத்துறதுலேயே இருக்கானே, ஆனால் நான் போயிடுவேனா நான்? ஜிமின்னு என்னடா, நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்ல? ஆமாம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எங்கெல்லாம் போக போகிறோன்னு கொஞ்சம் சொல்கிறியா? சொன்னீன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணி வைப்பேன்ல. கண்டிப்பாக இங்கே கொரியாவில் வந்துட்டு இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சொல்கிறியா நம்ம எங்கெங்கே போக போகிறோன்னு? எப்படியும் நம்ம ஒரு 4-5 கண்ட்ரி போவோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லக்கேஜ்லாம் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் போயிட்டு ரெடி பண்ணிட்டா. 4-5 கண்ட்ரிலாம் இல்லை, ஒரே ஒரு கண்ட்ரி தான் போகிறோம். அங்கேயே இருக்கும், அங்கேயே எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான எல்லா மெட்டீரியலையும் வந்து கலெக்ட் பண்ணுறோம், திரும்பி வரோம், அவ்வளோதான். எதை 4-5 கண்ட்ரிலாம் இல்லையா? என்ன மச்சான், ஒரே ஒரு கண்ட்ரி போய் என்னடா பண்ண முடியும்? போகலாண்டா, இன்னும் ஒரு 4-5 கண்ட்ரி வந்து பிளான் பண்ணுறான் மச்சான். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, ஒரு கண்ட்ரியிலே எல்லாமே இருக்கும், அங்கே தான் நம்ம போக போகிறோம். அப்படி என்ன கண்ட்ரி அது? எனக்கு தெரியாத கண்ட்ரி, எல்லாமே இருக்கிற கண்ட்ரி, அது என்னது? அது இந்தியா. இந்தியாவா? எது நீ சின்ன வயசில் அப்படியே குட்டி குஞ்சானாட்டம் இருக்கும் போது இருந்தியே, அங்கேயா? அங்கே தான். என்ன மச்சான், அது சரியான குட்டி கண்ட்ரிடா, அங்கே என்னடா இருக்க போகுது? குட்டியாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும், நம்ம அங்கே தான் போக போகிறோம். என்ன மச்சான், நம்ம அங்கே போய் எப்படா சுற்றி பார்க்க முடியும்? சரி, அங்கே சுற்றி பார்க்குற மாதிரி என்னெல்லாம் இருக்குது சொல்லு, நான் அங்கே வரேன். இல்லைனா நீ மட்டும் போயிட்டு வா. நீயும் வர எனக்கு தெரியாது, அங்கே நிறையா இருக்குடா. நம்ம போகிறது ஒரு வில்லேஜ் பிளேஸ் தான். ஸோ அங்கே மவுண்டைன்ஸ், ஃபாரஸ்ட் அப்படின்னு நிறையா இருக்கும். ஃபால்ஸ்லாம் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக உன்னோட சாப்பாடு சாப்பிடவே தேவையில்லை. அங்கே என்னோடய ஃபேமிலிலாம் இருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க வீட்டிலே ஸ்டே பண்ணி நல்ல சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? என்னமோ சொல்கிற. சரி, ஓகே. என் மச்சானுக்காக ஓகே தான், நான் வரேன். அப்படிலாம் நீ ஒன்றும் கஷ்டப்பட்டு வர வேணாம், நீ இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்லை மச்சான், நானும் வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போய்டும், ஓகேவா? அப்புறம் மச்சான், அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் கேட்குறக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுறியா ஜிம்மன்? என்னடா கேட்க போகிற? இல்லை, நீயும் நானும் என்ன பல வருஷமாக ஒன்றா தான் இருக்கும். நீ இத்தினூண்டாக இருக்கும்போது, நானும் இத்தினூண்டாக இருக்கும்போது, அப்போலேருந்து ஒன்றா இருக்கும். அப்போலேருந்து ஒன்றா எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அப்போலேருந்து நான் பார்க்குறேன், நீ ஒரு கேர்ள்ஸ்கிட்ட கூட பேசி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ இயர்ஸில் நான் எவ்வளவோ கேர்ள்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், எவ்வளவோ ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கேன். ஆனால் நீ ஒரு பொண்ணு கூட பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏன்டா? உனக்கு வயசாகிட்டே போகுதுடா. உனக்கு எவ்வளோ வயசு? 27 வயசு ஆகுதுடா. வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் நடந்துக்கிறியா? பச்சை மண்ணாவே இருக்கடா நீ. இன்னும் என்னை பார்த்து கற்றுக்கோ. நீ ஏன் பார்க்க மாட்டுற பொண்ணுங்களை? அந்த பொண்ணுங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அப்படியே திட்டி அமுச்சு விட்ற, அகெயின் வராத மாதிரியே. என்னடா உனக்கு பிரச்சனை? வேறு ஏதாவது உனக்கு உடம்புல எதனா பிரச்சனை இருக்காடா? எதனா இருந்தாலும் சொல்லிடுறா, பார்த்துக்கலாம். டேய், பின்னா மச்சான், எதா இருந்தாலும் சொல்கிறா, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ ஏன் பண்ண மாட்டுற? உனக்கு லவ்வில் ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லைடா? ஏன் லவ்வை பண்ணவே மாட்டுற? லவ் பண்ணுடா. லவ் ஒரு பூ மாதிரிடா, அதை நீ பண்ணினா வச்சுக்கேன் செம்ம ஃபீலாக இருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஐயோப்பா முடியலடா, அதெல்லாம் நான் நண்பன்னு வச்சுக்கிட்டு. டே பிச்சமாவனே, மூடுறியா? யார் சொன்னா எனக்கு லவ்லாம் செட் ஆகாதுன்னு? அதான் பார்த்தாலே தெரியுதே, ஒரு பொண்ணு கூட நீ பார்க்கவே மாட்டுற. அப்போ அப்படி தான் சொல்ல முடியும். நான் சொன்னேனா எனக்கு லவ்லாம் செட் ஆகாது, எனக்கு பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காதுன்னு நான் சொன்னேனாடா? சரி சொல்லுப்பா, ஏன் பொண்ணுங்களை நீ ரிஜெக்ட் பண்ணுற? ஏன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? அதுக்கெலாம் ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசனு? பொல்லாத ரீசன். சொல்லு, என்ன ரீசன்? நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுப்பா, நீ சொல்லு.
அது எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. நான் அவகிட்ட தான் எல்லா லவ்வையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டும் இருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஒரு பொண்ணையும் பிடிக்கல. நான் அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். போதுமா? ரீசன் போதுமா? இது போதுமா? ஆ மச்சான், நாடா சொல்கிற? எனக்கு புரியல. நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். அது எப்படி எனக்கு தெரியாத ஒரு பொண்ணு? இல்லை, எனக்கு புரியல. எதனா சும்மா சொல்கிறியாடா? உண்மையாக தான்டா சொல்கிறேன். உனக்கு தெரியாது, நான் தான் உங்ககிட்ட சொல்லலை. அதுவும் நான் இங்கே இருக்க பொண்ணுங்களை சொல்லலை, நான் ஒருத்தியை சொல்கிறேன். உனக்கே தெரியும்ல, நான் சின்ன வயசில் இந்தியாவில் தான் இருந்தேன்னு. அப்போ தான் என்னோடய லவ்வும் ஸ்டார்ட் ஆச்சு. அதெல்லாம் ஒரு காலம் மச்சான். டே குட்டி குஞ்சா, என்னடா ஹீரோயின் என்ட்ரியா? ஐயோ பாரா. டேய் மச்சான், என்னடா மூஞ்சில் அப்படியே சிவப்பாக இருக்குது? வெக்கப்படுறியாடா? இங்கே பாரு. டேய், இதுவரை நான் உன்னை வெக்கப்பட்டு பார்த்ததே இல்லையாடா. ஏடா புதுசாக பண்ணுற? சரி, யாரடா அந்த பொண்ணு? டேய் சும்மா இருடா. அது என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? அப்படின்னா என்னதுடா? அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை அத்தை பொண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஓ அப்படி. இன்ட்ரெஸ்டிங். சரி, அந்த பொண்ணை பற்றி எதனா சொல்லு பார்ப்போம். என்ன சொல்கிறது, நிறையா இருக்கே. எதையாச்சும் ஒரு பிட்டை போடு, கேட்க நல்லாயிருக்கும் போல். சொல்லு, நான் கேட்குறேன் உட்காந்து. இங்கே உள்ள கொரியா கேர்ள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாற்றிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செய்வாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, கிளப் போகிறது அப்படின்னு எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாகவும், அப்படி இல்லை சம் பீப்புள்ஸ் அன்ஈஸியாகவும் போடுவாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஆனால் இந்தியன் கேர்ள்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், தெரியுமா? அவங்களோட ஜஸ்ட் ஒரு ஹிப் தெரியணும்னா கூட அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவ தான் என்னோட ஒருத்தி. சின்ன வயசில் நாங்கள் ஒரு குளத்துக்கு போவோம் குளிக்கிறதுக்கு, நான் அவள் முன்னாடி குளிக்க கூட அவ்வளோ வெக்கப்படுவாடா. அவளுக்கு அப்போ ஒரு 7 வயசு தான் இருக்கும், என்னோட சின்ன பொண்ணு தான். ஆனால் என்னை பார்த்து வெக்கப்பட்டுட்டு, ஐயோ மாமா இருக்காரு, நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாள். அவ்வளோ வெக்கப்படுவா. இங்கே இருக்க கேர்ள்ஸ்கிட்டலாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. வெக்கம்னா என்னன்னு கேட்பாங்க. ஆனால் இந்தியன் கேர்ள்ஸ்கிட்ட அதெல்லாம் இருக்கும், ஒவ்வொரு கேர்ள்கிட்டையும் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல், தெரியுமா? அதெல்லாம் வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அவளோட கண் நல்லா பெருசாக முட்டை கண்ணாட்டம் இருக்கும். இதெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நல்லா முழிச்சு பார்ப்பா. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவளோட மூக்கில் ஒரு குட்டியாக ஒரு நோஸ் பின் போட்டுப்பா மச்சான். அவ்வளோ அழகாக இருக்கும், தெரியுமா? அவளோட இயர்ஸில் அவளுக்கு வந்துட்டு கோல்டன் ஜுவல்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர்லேயே தான் போடுவாள். குட்டியோண்டு ஒரு தோடு, ஒரு குட்டி பிந்தி, அதெல்லாம் வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருப்பாள். இங்கே உள்ள கேர்ள்ஸ் மாதிரிலாம் நல்லா ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு அப்போலாம் இருக்க மாட்டாள். எப்போவுமே ஜடை பின்னி பூ வச்சு அவ்வளோ அழகா. அதுக்கப்புறம் அவளோட லிப்ஸில் அது ஒரு அழகான குட்டி மோல் இருக்கும். டே மச்சான் நிறுத்தே, அவங்களோட லிப்ஸில் மோல் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னடா இதெல்லாம் வேலை பார்த்துட்டியா என்ன? அது சின்ன வயசில் பார்த்த வேலை மச்சான். அப்போ தான் எனக்கு தெரியும் அவள் உதட்டில் ஒரு மோல் இருக்குது அப்படின்னு. டே மச்சான், உனக்கு பெருசாக எங்கேயோ மச்சம் இருக்குடா. அதான் 10 வயசுலேயே வயசுக்கு வந்துட்ட போல நீன்னு. என்னைய பார்த்தியா, இப்போ வர கன்னி பையனாகவே இருக்கேனேடா நான். அதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும்டா. எல்லாருமே இந்த ஜிம்மின் மாதிரி ஆகிட முடியுமா? எப்பா சரிங்க சார். நானும் இந்தியா வரேன், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறேன், முன்னாடியே அவளை கல்யாணம் பண்ணுறேன் பாருடா. அப்போ நீ பொறாமையில் பொங்குவ. அப்போ இருக்கு உனக்கு. நான் ஏன் பொறாமையில் பொங்க போகிறேன்? எனக்கு என் பப்ளி இருக்கும்போது என்ன வேணால் பண்ணிட்டு போ, யாரை வேணால் கல்யாணம் பண்ணிட்டு போ, எனக்கு ஒரு கவலையும் இல்லைப்பா. டே ஜிம்மன், இப்போ என்ன சொன்னேன்? இப்போ என்னமோ சொன்னியேடா, அவங்கள ஏதோ செல்ல பேர் வச்சு சொன்னியே, என்ன சொன்னேன்? அது பப்ளியா? நல்லா இருக்குடா. இந்த மாதிரிலாம் இங்கே கூப்பிட மாட்டாங்கல்ல. ஒன்லி பேபி, டார்லிங், ஹனி அப்படி தானே சொல்லுவாங்க. பப்ளி நல்லா இருக்குது. ஆமாண்டா, அவள் நல்லா அப்படியே புஜுக்குன்னு இருப்பாள். ஸோ அதனாலே சின்ன வயசுலேருந்தே பப்ளின்னு தான் கூப்பிடுவேன். ஓ, அப்போ நானும் என் வருங்கால காதலிக்கு நான் எதனா நேம் வைக்கணுமே, நிக் நேம் மாதிரி. என்ன வைக்கட்டும்?
என்ன கர்மமோ வையி, எனக்கு தூக்கம் வருது, வா தூங்க போகலாம். மச்சான் இருடா, எனக்கு நேம் ஓகே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் அம்மு, என் கண்ணை பாருடி, என் கண்ணை மட்டும் பாருடி. ஏண்டி இவ்வளோ பதட்டமாக இருக்க? என்னாச்சு? நான் உன்னை எதனா பண்ணிடுவேன்னு பயமாக இருக்காடி? உனக்கு ஏன்டி இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? என் கண்ணை மட்டும் பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். உன் நெக்லலாம் அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குடி. இரு, நான் எல்லாத்தையும் தொடச்சி விடுறேன். அச்சன் போதுங்க, போதும், தொடாதீங்க. தொட வேணாமா? ஏண்டி அந்த ஜிம்மன் மட்டும்தான் உன்னை தொடணுமா? நான் தொடக்கூடாதாடி? அச்சன் என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? ஜிம்மன் ஜிம்மன் என் அத்தை பையன், அவ்வளோதான். நான் அவர் அப்படி நினச்சதே இல்லை. நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அச்சன். எனக்கு நீங்கள் தான் எனக்கு வேணும். கேண்டி எனக்கு வேண்டாம். கேண்டி என் மாமா. பட் நான் அவர் அப்படி நினச்சதே இல்லை அச்சன். நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். நான் உங்கள் கூட தான் வாழுவேன். எனக்கு நீங்கள் தான் வேணும் அச்சன். நான் உங்களோடது, எப்போவுமே நான் உங்களோடது மட்டும்தான். எனக்கு நீங்கள் தான் வேணும். ஜிம்மன் வேண்டாம். ஐ லவ் யூ அச்சன். அம்மோ, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு 2 பேருமே வந்து டீப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனோட கை அந்த பொண்ணோட பாடி ஃபுல்லாக வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. 2 பேருமே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 பேருக்குமே செம்மையாக ஸ்வெட் ஆகுது. அந்த ரூமில் ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் ஆன் பண்ணபடியே கீழே கிடக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் மூலயமா தான் அவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபேஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே செம்மையாக வந்து ஸ்வெட்டாக இருக்குது. சேம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். அந்த பையன் கிஸ் பண்ணிகிட்டே அந்த பொண்ணை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவரோட ஹிப்பில் வந்து லாக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப டீப்பாக போகுது. அந்த பொண்ணு கிஸ் பண்ணபடியே அந்த பர்சனோட ஒரு ஷர்ட் பட்டனை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கா. 2 பேருக்குமே அவ்வளோ மூச்சு வாங்குது. அச்சன் எனக்கு நீ இப்போவே வேணும். நம்ம 2 பேரையும் யாருமே பிரிக்கக்கூடாது. அந்த ஜிம்மனும் பிரிக்கக்கூடாது, என் ஃபேமிலியும் பிரிக்கக்கூடாது. எனக்கு நீ வேணும். எனக்கு இப்போவே வேணும்டா. அம்மு, உனக்கு ஓகேவாடி? எனக்கு ஓகே. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அகெயின் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ என்னடா கனவு இது? சை, கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டேன். நான் கனவு இது இப்படிலாம் வருது. ஸோ ஆமாம், யார் அந்த பொண்ணு? அதுவும் நான் அந்த பொண்ணும் என்னமோ பண்ணுறோம். அந்த பொண்ணு ஜிம்மனோட அத்தை பொண்ணு ஏன் கனவுல? அதுவும் நான் அந்த பொண்ணு கூட. ஐயோ, என்ன கருமாந்திர கனவுடா அது. சை, ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு இருக்கானா? எப்பா, நான் கனவு இது இதெல்லாம் என் கனவு வந்ததே இல்லை. இப்படி வருது. அதுவும் ஜிம்மன் அத்தை பொண்ணோட வருது. ஐயோ, கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும். இது ஜிம்மன்கிட்ட சொல்லவே கூடாது. நான் கனவுது. ஐயோ, அதுவும் நானும் அந்த பொண்ணும். அது எப்படி இந்த மாதிரிலாம் கனவு வருது? முதல்ல மூஞ்சை நல்லா கழுவிட்டு வந்து படுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வராது அப்படின்னு அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. ஆக்சுவலாக ஜிம்மினோட ஃப்ரெண்டுக்கு தான் இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். நீங்களும் ஜிம்மினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கனவு வந்திருக்கும். ஸோ அதனால தான் அவர் டிஸ்டர்ப் ஆகி ட்ரீமில் வந்து எழுந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும் இங்கே இந்தியாவில். அடியே இங்கே வாடி வேகமா. மா, எதுக்குமா கத்திட்டே இருக்கா?
எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? சாப்பாடு தானே, அதை எனக்கு எடுத்துகிட்டு போக தெரியாதா? எதுக்கு சும்மா சும்மா கத்திட்டே இருக்கம்மா? எனக்கு வேறு வேலையே இல்லையா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுமா. எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க சொல்லு. இப்போ நான் கத்துறதை விட நீ தாண்டி கத்திட்டு இருக்க. மெதுவாக பேசு. சரி சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம்டி. உன்னோட மாமா பையன் இருக்கான்ல ஜிம்மன். ஆமாம், அவருக்கு என்ன? அவன் இப்போ தாண்டி கால் பண்ணான் எனக்கு. அவனுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கான், அதனால இந்தியா வரானா. ஒரு 2-3 மாதம் நம்ம வீட்டில் தான் இருப்பானா. இப்போ தான் கால் பண்ணி சொன்னான் எனக்கு. அவன் கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டும் வராங்களாம். இன்னும் 1 வாரத்தில் 2 பேருமே வந்துடுவாங்க. வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வை, ஓகேவா? ஆ ஆ என்ன, என் கேண்டி மாம்ஸ் வருதா? என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அவன் வரானா. அடுத்த வாரம் 10ஆம் தேதி வரானா. உன் மாமா வேற வரான். இனிமேல் உன்னை கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லவும், நீங்கள் ப்ளஷ் பண்ணிகிட்டே வந்து ஜிம்மினை நடிச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மன் உங்களை நினச்சி ப்ளஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இந்த சைடு ஜிம்மினோட ஃப்ரெண்ட் அந்த ட்ரீமை பற்றி, அதாவது நீங்களும் ஜிம்மின் ஃப்ரெண்டும் இருந்துருப்பீங்களே, அந்த ட்ரீம் பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒரு 3 ஃப்ரேம். ஸோ அவ்வளோதாண்டா இந்த பார்ட். நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மினோட கான்வாவும் ஜிம்மினோட ஃப்ரெண்டோட கான்வாவும் மட்டும்தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பார்ட் அப்படி தான் இருக்கும். 3rd பார்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டோரியே வந்து புரியும். அண்ட் ஒயனோட கான்வாவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா? அண்ட் ஜில்லு உன்னோட ஃபேவரட் எஃப்எஃப் வந்து வந்துருச்சு. இதை கேட்டுட்டு மூக்கொழுகலாம் கூடாது, ஓகேவா? சிரிச்சிட்டு தான் இருக்கணும். அண்ட் லவ் யூ ஆல். டாட்டா.